உங்களை தேவன் தாங்குறாராமா. உங்கள் வாழ்க்கையில் 1000 ஃபெயிலியர் இருக்கலாம், முன்னேற்றமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று இருக்குது, தேவன் உங்களை தாங்குறாரு. துன்மார்க்கனுக்கு பாருங்க, செல்வ திரட்சி இருக்காமா, ஏகப்பட்ட பணம் இருக்காமா, ஆனால் அவனுடைய நினப்பெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும். உங்களை அவ்வளோ நேசிக்கிறான் அவன். எப்படா இவனை கொல்லலாம், 24 மணி நேரம் உங்கள் நினைவு தான் அவன் மேலே ஓடிட்டே இருக்கு. உங்களுக்காக பட்டயத்தை ரெடி பண்ணுறான், உங்களுக்காக வில்லை ரெடி பண்ணுறான், உங்களுக்காக ரதத்தை ரெடி பண்ணுறான். உங்களை பற்றி இடைவிடாமல் நினைக்கிற 2 பேர் தான், ஒன்று தேவன், இன்னொன்று உங்கள் எதிரி பிசாசு. பிரச்சனைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது தன்னைத்தானே குத்தி சூசைட் பண்ணிக்கும். சிலர் பேசும்போது அப்படி இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். ரத்தம் மேலே வராது, ரத்தம் எங்கே வரும்? ரத்தம் உள்ளே வரும். அது ஆறவே ஆறாது, மறக்கவும் மறக்காது. அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் இவன். தீயினால் சுட்ட புண் நாவினால் சுட்ட வடுவாமா. சிலர் பார்க்குறாங்க, என்ன அந்நிய பாஷை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அந்நிய பாஷை இல்லை, திருக்குறள். தீயினால் சுட்டா கூட அது மாறிடும், ஆனால் நாவினால் ஒருத்தனை சுட்டணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகும் போது ஃபஸ்ட் நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? மறக்கவே மறக்காது. ஏன்னா நாவினால் சுட்டுட்டாங்க. தாவீதுக்கு அதே பிரச்சனை, அதே போராட்டம். என்னை பற்றி இப்படி பொய்யா சொல்லிட்டாங்க, உண்மையை சொன்னால் கூட ஒத்துப்பேன், என்னை பற்றி பொய்யா சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனையில் சிக்கிட்டான் இவன். இந்த மனிதர்களுக்கு ஒரு தீர்ப்பை எழுதுறான். இந்த மனிதனுடைய எதிர்காலத்தை இவன் பார்க்குறான். நிகழ்காலத்தில் இவங்க தாவீதுக்கு விரோதமாக பொய் பேசுகிறாங்க. இவனை எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டணுமோ அழிக்கிறதுக்கான சகலம் பிளானும் பண்ணிட்டாங்க. இது நிகழ்காரியத்தில் நடக்குது. ஆனால் வருங்காலத்தில் இந்த மனிதர்களுக்கு என்ன தீர்ப்பு நடக்கும்ன்றதை இவன் சொல்கிறான். தேவன் உன்னை என்றைக்கு மீறாதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைப்பார்கள். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகல் போலவும் நான் விளங்க பண்ணுவேன். அது விளங்க பண்ணுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு. அதுக்கப்புறம் இவனோட நிலைமை என்னன்னா, நீதிமான்கள் அவனை கண்டு பயப்படுவாங்க. இனிமேட்டு பொய்யே பேசக்கூடாது, அவனை பார்த்து சிரிப்பாங்க. பொய்கள் பேசி பிரச்சனையாக நம்ம பற்றி அவதூறாக கிளப்பும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, டைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். அந்த பொய் காணல் நீரை பூரா இல்லாமல் போயிடும், ஒரு மேகத்தை போல இல்லாமல் போயிடும்.